ஆமா, அவ யூஸ் பண்ண போன் இங்க கிடந்துச்சா? இல்ல மேடம், போன் கிடைக்கல. ஆம். அவ என்ன நம்பர் யூஸ் பண்ணான்னு விசாரிச்சு அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட கால் ஹிஸ்டரி வாங்குனீங்களா? இல்ல மேடம், இன்னும் அதெல்லாம் ஆரம்பிக்கல மேடம். முதல் வேலையா அவ என்ன நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருந்தான்னு விசாரிங்க. அந்த நம்பருக்கு யார் யாரெல்லாம் பேசிருக்காங்கன்றதையும் செக் பண்ணுங்க. அவங்க எல்லாரும் இப்ப எங்க இருக்காங்கன்னு பாருங்க. சரியா மர்டர் நடந்த நாள்ல யார் யாரெல்லாம் அவகிட்ட பேசிருக்காங்க, கடைசியா யார் பேசிருக்காங்கன்ற லிஸ்ட் எல்லாம் எனக்கு இமிடியேட்டா தெரிஞ்சாகணும். ஓகே மேடம், பண்ணிடுறேன் மேடம். ஓகே. அப்புறம் இந்த பில்டிங்ல சிசிடிவி கேமரா ஏதாச்சும் இருக்கா? இந்த பில்டிங்ல இல்ல மேடம், இந்த தெரு கடைசியில இருக்கு. அந்த ஃபுட்டேஜ் செக் பண்ணீங்களா? அந்த வழியா உள்ள வர வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு மேடம். சரியா இந்த இடத்துக்கு எந்த வண்டி வந்துச்சுன்னு தான் தெரியல. அது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் இல்ல. அந்த சமயத்துல இந்த பக்கம் பாஸ் ஆன வண்டி நம்பரை வச்சு ஓனர்ஸ் யாருன்னு ட்ரேஸ் பண்ணுங்க. தப்பு பண்ணாதவன் லைனுக்கு வருவான், தப்பு பண்ணவன் லைனுக்கு வரமாட்டான். இல்ல தப்பிக்க பாப்பா, இல்ல ஏதாச்சும் உளருவான். அதை வச்சு நம்ம யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே மேடம், பண்ணிடுறேன் மேடம். இத பாருங்க சுந்தர், நிறைய வேலை சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து வேலை வேகமா முடியணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், ஃபாரன்சிக் லேப் ரிப்போர்ட் எல்லாமே என் டேபிளுக்கு வரணும். என்கொயரி ஒரு நிமிஷம் கூட டிலே ஆக கூடாது. புரியுதா? எஸ் மேடம், கண்டிப்பா பண்ணிடுறேன் மேடம். எண்ணி ஒரு வாரத்துல கொலை பண்ணவனை கோர்ட்ல நிறுத்தனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. மல்லி, என்னங்க? கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறியா? என்ன விஷயம்? எந்திரிச்சு நில்லுன்னு சொல்றான்ல. ஏங்க? ஒரு நிமிஷம் இரு. ஓகே ஃபைன், எல்லாமே சரியா இருக்கும். என்ன சரியா இருக்கும்? என்னோட ராஜாத்திக்கு, என்னோட பிரிய சிநேகிதிக்கு, என்னோட காதலிக்கு, என் அன்பு மல்லிக்கு, என் செண்டு மல்லி, என் பிரியமான மல்லிக்கு ஒரு சின்ன பரிசு. டான்டாடாய். பாரு. ஏங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. அம்மா, இன்னைக்கு என்ன விசேஷம்? எதுக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? மல்லி, பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுக்கிறதுக்கு விசேஷம் எல்லாமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. தோணுச்சுன்னா அப்படியே வாங்கி கொடுத்துற வேண்டியதான். இன்னைக்கு ஏன் திடீர்னு தோணுச்சு? அது நானு டி நகர் பக்கம் போய்கிட்டு இருந்தேன். ஒரு சாரி கடையில அங்க மேனிக்யூக்கு புடவெல்லாம் கட்டி இருந்தாங்க. புடவை செம்மையா இருந்துச்சு. இந்த பொம்மைக்கு இவ்வளவு அழகா இருக்கே, நம்ம வீட்டு தேவதைக்கு, என் செல்ல மல்லிக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு தோணுச்சு. அதான் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க வெளிய போனாலும் என்ன அடிக்கடி நினைச்சிட்டு இருப்பீங்களா? என்னது அடிக்கடி நினைச்சுக்கிட்டு இருப்பனாவா? ஒன்னதான் மல்லி எப்போ நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு இடையில தான் மத்த வேலையெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிட்டு இருப்பேன். ஓ, என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? உன்னை எப்படி மல்லி பிடிக்காம இருக்கும்? அப்படியா? ஏன் பிடிக்கும்? இது என்ன கேள்வி? நீ ரொம்ப நல்லவ, கள்ளங்கப்படம் இல்லாதவ, 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவ, உனக்குன்னு எந்த ஆசையும் இல்லாதவ. மொத்தத்துல உன்னோட இருக்கிற சமயத்துல கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு வேற எதுலயுமே கிடைச்சது இல்ல. அதனால எனக்கு ஒண்ணு அவ்வளவு பிடிக்கும். இப்படி பொதுவா இல்லாம ஏதாவது பர்டிகுலரா சொல்லுங்க. பர்டிகுலரானா, ரேணுகா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் இனி எனக்குன்னு ஒரு லைஃபே இல்லைன்னு தான் நினைச்சேன். அப்படியே ஒரு பொண்ணு வந்தாலும் அவர் ரேணு போல இருந்துட முடியாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த வாழ்க்கையில காதல், சந்தோஷம் இது எல்லாமே இனிமே இல்லவே இல்லைன்னு தான் இருந்தேன். சத்தியமா ஒரு பொண்ண மறுபடியும் காதலிச்சிட முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மல்லி.
ஆனா அது எல்லாத்தையுமே நீ மாத்தி இருக்க மல்லி. ஒரு பொண்ணோட சேர்ந்து வாழ்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்குமான்னு என்னாலயே நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன் கூட வாழ்றது. இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு நான் என்ன தவம் செஞ்சிருக்கணும்னு தான் ஒவ்வொரு நாளும் நான் நினைச்சு பூரிச்சு போறேன். ஏங்க, என் மனசுல நீங்க என்னவாலாம் இருக்கீங்களோ அதுதான் நீங்க வார்த்தையா சொல்றீங்க. ஏங்க, இப்ப கட்டிக்கவா இல்ல அப்புறம் கட்டிக்கவா? மல்லி, இப்பவே நான் கட்டி புடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். புடவை அப்புறம் கட்டிக்கிறேன், உங்களையும் அப்புறம் கட்டிக்கிறேன். மல்லி, இப்ப நீ கட்டிக்கிட்டா நான் உனக்கு சில உதவிகள் எல்லாம் பண்ண முடியும். நீங்க என்ன உதவி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? என்ன மல்லி, புருஷன் முன்னாடி அவன் வாங்கிட்டு வந்த புடவைய கட்டி காமிச்சா அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. நாளைக்கு பிரதோஷம், கோயிலுக்கு போனோம்ல, அப்ப கட்டிக்கிறேன். அப்ப சரி, அதுக்கு மேல உன் இஷ்டம். சரி, புடவை வாங்கிட்டு வந்தா அப்படியே கையில கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு எந்திரிச்சு நிக்க சொல்லி மேலும் கீழே பாத்தீங்க? குட் क्वेश्चन. என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியலையே. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதில் தானே அது வந்து மல்லி. பதில் சொல்லுங்க. மல்லி, இந்த புடவையில பெரிய பெரிய பூவெல்லாம் இருந்துச்சு. அந்த மேனிக்கு கட்டி இருந்தப்ப முன்னாடி 8 பூ பின்னாடி 8 பூ இருந்துச்சு. அதான் அந்த புடவையில அது அழகா இருந்துச்சு. உனக்கு கட்டும் போது அப்படி 8 பூவும் இருக்குமான்னு தான் எண்ணி பார்த்தேன். சரியா இருக்கு. ஓஹோ, அப்படியா? புடவை வேற பாக்குறல. ஐயோ, உங்க ரசனையே ரசனை தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். சரி, நீ புடவைய பாத்துட்டே இரு, வந்துடுறேன். இருங்க. நீங்க சொன்ன முன்னாடி 8 பூ பின்னாடி 8 பூ எதுவுமே இந்த புடவையில காணுமே. காணுமா? இங்க ஆமாங்க, பூவே இல்லையே. பூவே இல்லையே? நல்லா பாரு மல்லி. இங்க பாத்துட்டு தானே இருக்கேன். ஆமால, ஒருவேளை பூ உதிர்ந்து இருக்குமோ? ஏங்க, புடவையில இருக்கிற பூ எப்படிங்க உதிரும்? ஒருவேளை புடவைய மாத்தி கொடுத்துட்டாங்களா? ஆமா மல்லி, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் மாத்திட்டு வந்துருவோம். மல்லி 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 மல்லி, அதெல்லாம் எதுக்கு மல்லி? இந்த புடவை உனக்கு பிடிச்சிருக்குல்ல, இத நீ அப்படியே வச்சுக்க. நில்லுங்க, இதுல ஏதோ திருட்டுத்தனம் இருக்கு. எதுக்கு என்ன எந்திரிச்சு நிக்க சொன்னீங்க? சொல்லுங்க. அது மல்லி, அந்த கடைக்காரன் புடவை மாத்தி கொடுத்துட்டான் போல. வாங்கும்போது பூ இருந்துச்சு. ப்ராமிஸ் மல்லி. சொல்லுங்க, எனக்கு இப்ப காரணம் தெரிஞ்சாகணும். மல்லி, கொஞ்சம் பொறு, சொல்றேன். அது மாவே, உன்னை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாக்கணும்னு கூப்பிட்டா நீ வந்து நிப்பியா? அதான் அந்த புடவை கையில வச்சுக்கிட்டு ஏதோ அப்படியே கணக்கு பண்ற மாதிரி மேலையும் கீழையும் பார்த்தேன். உங்களை மல்லி 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 மல்லி, அங்க பாரு மல்லி. எஸ்கேப். பை மல்லி, டாடா. உங்களை என்னால விட்டுட்டு இருக்க முடியாது விஜய். நான் எப்படியாவது போராடி உங்களை மீட்டு கொண்டு வந்துருவேன். நீங்க தைரியமா இருங்க. ஹலோ மல்லி, உனக்கு ஒரு குட் நியூஸ். என்னங்க? ஸ்டேஷனுக்கு ஒரு புது இன்ஸ்பெக்டர் வர போறாங்கன்னு சொன்னேன்ல? ஆமா, சொன்னீங்க. நம்ம ஏடியா கூட சொன்னாரு. லேடி இன்ஸ்பெக்டர், ஒரு சம இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க. அப்படியா? அவங்க கண்ணுலயே நேர்மை தெரியுது. ஸ்டேஷன்ல எல்லாரையும் புடிச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க. அதுலயும் காலையில என்ன ரெஸ்ட் ரூம் கழுவ விட்டாருல்ல, அவரெல்லாம் சம்ம ரைடு விட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அங்க ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர் வந்துட்டா கண்டிப்பா நமக்கு நல்லது நடந்துரும். என்னங்க சொன்னாங்க? நீங்க கொலை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறாங்களா? கேட்டாங்க. நான் தான் கொலை பண்ணேன்னு சொன்னேன்.
நம்பல. உண்மையான குற்றவாளி என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதுதானே நமக்கு வேணும். அதுதானங்க நமக்கும் வேணும். இப்பவே கூட அவங்க கிட்ட சொல்லிடலாம் இல்லங்க. இல்ல மல்லி, இப்ப நான் பண்ணலன்னு சொல்லிட்டா இந்த கேஸ்ல உடனே ஒன்ன உள்ள எடுப்பாங்க. அதனால இப்போதைக்கு நான் பண்ணனே இருக்கட்டும். அவங்களே உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கட்டும். சரிங்க. இப்ப நான் என்ன பண்றது? நீயும் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்களோட இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கோ. அப்பதான் நம்ம ரெண்டு பேருக்குமே இந்த மர்டர்ல சம்பந்தம் இல்லைன்னு அவங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் அவங்களே உண்மையான கொலைகாரனை தேட ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்க, நான் இப்ப உடனே கிளம்பி வரேன். மயிலு, எப்பவும் இப்படிதான் போன் பாத்துட்டு இருப்பியா? ஏதாவது படிக்கலாம்ல? அக்கா, காலேஜ்ல டெய்லியும் அதை பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். இங்க இருக்கும்போது தானே போன்லாம் பார்க்க முடியும். இன்டர்நெட்ல ஃப்ரீயா படிக்கிறதுக்கு நிறைய கோர்ஸ் இருக்கு, கத்துக்கிறதுக்கும் நிறைய இருக்கு. சும்மா ஏதோ வீடியோ பார்த்துட்டு நீ பொழுத கழிச்சிட்டு இருக்காத. சரிக்கா. அப்புறம் நான் இப்ப அவசரமா போலீஸ் ஸ்டேஷன் போறேன். வெண்பா ஈவினிங் வந்துருவா. அவளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடு. அவளுக்கு குடிக்கிறதுக்கு மில்க் ஷேக் மாதிரி ஏதாவது பண்ணி கொடு. கண்டிப்பா பண்ணி தரேன்க்கா. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். குட் மார்னிங் மேடம். என்னென்ன புது கம்ப்ளைண்ட், புது எஃப்ஐஆர் ஏதாவது போட்டிருக்கீங்களா? இல்ல மேடம். ஏதாவது ஃபோன் கால்ஸ், வயர்லெஸ் மெசேஜ் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சா? எதுவும் இல்ல மேடம். ஓகேண்ணா, நீங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. ஹலோ மேடம். ஹலோ விஜய். இப்பதான் உங்க வைஃப், ஐ மீன் அந்த சுடர், நீங்க கொலை பண்ணதா சொல்ற சுடர், அவ கொலையான இடத்துக்கு போனேன். அந்த போட்டோகிராஃப்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பேத்தட்டிக்கா இருந்துச்சு. நீங்க சேர்ந்து வாழலனாலும் அத்தனை நாள் அவங்க உங்க கூட சேர்ந்து இருந்திருக்காங்க. அவங்கள திடீர்னு அவ்வளவு குரூரமா கொல்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல? எனக்கு கஷ்டமெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். ஏன்னா அவ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டா. அது மட்டும் இல்ல மேடம், என் பொண்ணு அவ கடத்திட்டு போயிட்டா. என்ன பணம் கிட்டு பிளாக்மெயில் பண்ணா. அவ்வளவு பண்ணவ மேல எப்படி மேடம் பிரியமா இருக்க முடியும்? அதான் இறக்கமே இல்லாம கொன்னுட்டேன். என்னதான் நீங்க அவங்க உங்க வைஃப் இல்லைன்னு சொன்னாலும், உங்க வைஃப் போலவே முகம் இருக்கிற ஒருத்தவங்க. நீங்க உங்க வைஃப ரொம்ப நேசிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி முகம் இருக்கிற ஒருத்தவங்கள திடீர்னு கழுத்து நெரிச்சு கொள்றது ஒரு மாதிரி தானே இருந்திருக்கும். அதுல ஒரு சின்ன கரெக்ஷன் மேடம். நான் கழுத்தை நெரிச்சுலாம் கொல்லல, கத்தியால குத்தி தான் கொன்னேன். அப்புறம் உங்களோட கொஸ்டினுக்கு வரேன். என்னதான் என் ஒய்ஃபோட முகம் அவளுக்கு இருந்தாலும் அவ அத தப்பான காரணத்துக்காக பயன்படுத்திட்டா. நாங்க அவளை ரொம்ப நேசிச்சோம். ஆனா அவ எங்க எல்லாரையும் கொலை பண்ற அளவுக்கு போயிட்டா. அதனால என்னால அவ என் ஒய்ஃபோட முகத்தோட இருக்காங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியல. சோ இப்ப வரைக்கும் அவங்கள நீங்க தான் கொலை பண்ணீங்கன்ற ஐடியாவை தான் முன்வைக்கிறீங்க, அப்படிதானே? அதுதானே மேடம் உண்மை. அப்ப அதை தானே முன்வைக்க முடியும். சரிம்மா, தேங்க்ஸ். மேடம், ஏய் மல்லி, நீ இங்கதான் இருக்கியா? நீ தான் இந்த விஜயோட வைஃபா? மல்லின்ற பேரை கேட்டப்பவே அது நீயா இருக்குமான்னு யோசிச்சேன்டி. உன்னதான் நான் போற இடத்துல எல்லாம் தேடிட்டு இருந்தேன். என்கிட்ட வந்து சரியா மாட்டிருக்க. கடவுள் காரண காரியமாதான் என்னை இந்த ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. காரண காரியமாதான் உன் புருஷனோட கேஸ ஏன் கைக்கு கொண்டு வந்திருக்காரு. தொலைஞ்சிங்கடி நீங்க ரெண்டு பேரும். மேடம், என்ன, நீ யாரு? மேடம், என் பேர் மல்லி, விஜயோட வைஃப். விஜயோட வைஃபா? அது ரேணுகாவோ ஏதோ ஒரு பேர் சொன்னாங்களே. அவங்க இப்போ இல்ல மேடம். ஓ, அந்த ரெண்டாவது வைஃபா நீ? வீட்டு வேலைக்கு வந்துட்டு அப்படியே
கல்யாணம் பண்ணிக்கிட்டவ. மேடம், உங்களுக்கு யாரு என்ன சொன்னாங்கன்னு தெரியல. நான் வீட்டு வேலைக்கு வரல, எங்க வெண்பாவை பாத்துக்கிறதுக்காக வந்தேன். நான் அவரோட ஒரே வைஃப், அவ்வளோதான். இந்த ரெண்டாவது ஒன்னாவது அந்த கதையெல்லாம் இல்ல. அதான் அப்படியே வந்துட்டு அப்படியே விஜய் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஐ மீன், அப்போ அந்த ரேணுகா இல்ல, அதனால நீ கல்யாணம் பண்ணிட்ட, அப்படிதானே? ம், ஆமா மேடம். சரி, இப்ப என்ன விஷயம்? எதுக்காக இங்க வந்திருக்க? என் ஹஸ்பண்ட் வர சொன்னாரு. நீங்க இன்ஸ்பெக்டரா பொறுப்பெடுத்திருக்கீங்கன்னு சொன்னாரு. அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு. நீ போயிட்டு இன்னொரு நாள் வா, அப்புறமா எல்லாம் பேசிக்கலாம். சுந்தர், மேடம் சொல்லுங்க மேடம். விஜய கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி விசாரணைக்கு ஒரு 3 நாள் வேணும்னு கேட்டு வாங்குங்க. நான் சீக்கிரமா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும். ஓகே மேடம், பண்ணிடுறேன். சரி, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே மேடம். ம். மலி, அந்த இன்ஸ்பெக்டர் என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. ரொம்ப சீக்கிரம் சரியான குற்றவாளியை கண்டுபிடிச்சு என்ன வெளியில கொண்டு வந்துருவாங்க பாரு. ஆ, நடக்கட்டும்ங்க, சீக்கிரம் அது நடக்கட்டும். கை எப்படி இருக்கு? அது எப்படி? நீயும் கைய பத்தி விசாரிக்கிற, அந்த மேடமும் கைய பத்தியே விசாரிக்கிறாங்க. ஓ, அவங்களும் விசாரிச்சாங்களா? அவங்க ரொம்ப நல்லவங்க மல்லி. சீக்கிரமே உண்மையான கிரிமினலை கண்டுபிடிச்சிருவாங்க பாரு. ம், சரிங்க. தினேஷ், நான் அந்த மல்லிய பாத்துட்டேன்டா. எத்தனை நாள் என் கண்ணுல சிக்காம இருந்த அவள இன்னைக்கு நான் பாத்துட்டேன். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவ என் கண்ணு முன்னாடியே வந்து நின்னா. தினேஷ், அவளை அவ்வளவு பக்கமா பாக்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு கையெல்லாம் பரபரன்னு இருந்துச்சு, ரத்தமெல்லாம் கொதிச்சுது. என்னையே மறந்து அவளை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவனோன்னு பயந்துட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டுதான் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். நம்ம குடும்பத்தோட ஒரே சந்தோஷம் நீ, நம்ம குடும்பத்தோட ஒரே கனவு நீ. 3 தலைமுறையா ஆண் வாரிசே இல்லாம இருந்து அம்மாவுக்கு ஆம்பளை பையனா நீ பிறந்தன அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. நானும் அம்மாவும் நீ எங்களுக்கு கடவுள் அனுப்பின ஒருத்தனாதான் நினைச்சோம். நீ அவ்வளோ நல்லவன் தினேஷ். ஆனா அந்த மல்லி ஒரு பிசாசா வந்து உன்னை எங்க கிட்ட இருந்து பறிச்சு எரிஞ்சிட்டு போயிட்டா. நீ இல்லாம போன இந்த வாழ்க்கை எவ்வளவு நரகமா இருக்கு தெரியுமா? நானும் செத்துறலான்னு பல தடவை நினைச்சிருக்கேன். ஆனா உனக்கு இந்த சாவை கொடுத்தவளுக்கு சரியான ஒரு வலிய கொடுத்துட்டுதான் வேற விஷயத்த பத்தி யோசிக்கணும்னு இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். இங்க டிரான்ஸ்பர் ஆகி வரப்ப நம்ம ஊருக்கே திரும்ப வரணுங்கிற எண்ணத்தோட தான் வந்தேன். இங்க இந்த மல்லிய பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல தினேஷ். நான் அவளை தண்டிக்கணுங்கிறதுக்காக தான் கடவுள் அவளை சரியா ஏன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. அவ புருஷனும் அவளும் என்கிட்ட சரியா மாட்டிருக்காங்க. உன் சாவுக்கு அவளை நிச்சயம் பதில் சொல்ல வைப்பேன் தினேஷ். நீ தூக்குல துடி துடிச்சு இறந்தியே, அந்த வலிய அவளுக்கு நான் கொடுப்பேன். இது உன் மேல சத்தியம்.
இந்தாங்க. ஓகேம்மா. மல்லி, மல்லி, வரேன் நீ. வாங்க நீ, வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க நீ. நீங்க என் கூட தங்குறதுக்கு அண்ணன் சரின்னு சொல்லிட்டாரா? அவர் என்னைக்கு அவ்வளவு ஈஸியா சரின்னு சொன்னாரு? அவர் ஒரு நல்ல மனுஷனா இருந்தா நான் ஏன் இப்படி பையெல்லாம் தூக்கிட்டு இங்க வர போறேன்? இதுக்கும் சண்டை தான் போட்டாரா? சண்டை போட்டா கூட பரவாயில்ல மல்லி, அப்படியே தேள் மாதிரி கொட்டுவாரு. அமைதியா இருந்துகிட்டே சாகடிப்பாரு. ஒரு வார்த்தை சொன்னாலும் நெஞ்ச புடிக்கிற மாதிரி சொல்லுவாரு. அதை தாங்கவே முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.